السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாரத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை இங்கு ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய அனைத்து விஷயங்களையும் செய்வதன் மூலமும், அவனுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அவனை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் எனது இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கின்றோம் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய சிறப்புகளை ஆக்கியிருக்கின்றான். கல்வி, ஈமான், தக்வா இதெல்லாம் இல்லாமல், இதையெல்லாம் தவிர்த்துட்டு வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா நிறைய வாய்ப்புகளையும் சிறப்புகளையும்
இந்த உலகத்திலையும் அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி இருக்கின்றான். நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு சிறப்புகளை தர இருக்கின்றான். இது வெறுமனே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மட்டும், வேற நம்முடைய எந்த கல்வியை கொண்டோ நம்முடைய ஈமானை கொண்டோ நம்முடைய தக்வாவை கொண்டோ அல்லாஹு தாலா அந்த சிறப்பை தரல. எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த சிறப்பை ஆக்கி இருக்கின்றான். நிறைய சிறப்புகளை அல்லாஹு தாலா அந்த மாதிரி ஆக்கி இருக்கின்றான். அதில் ஒன்று என்னன்னா, அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய நாள். அல்லாஹு தாலா இந்த இது எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்னா, அல்லாஹு தாலா வானம் பூமி சூரியன் சந்திரன் இதையெல்லாம் படைத்த நாட்களிலிருந்து ஒரு வாரத்திற்கு 7 நாள், ஒரு மாதத்திற்கு 29 அல்லது 30 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 300 சொச்ச நாட்கள் என்பது அல்லாஹு தாலா படைத்த நாட்களிலிருந்தே இருக்கிறது. அப்போ இருந்தே ஜும்ஆவுடைய நாள் என்று ஒன்றும் இருக்கிறது. அந்த 7 நாட்களில் ஜும்ஆவுடைய நாள் ஒன்றும் ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் இருந்தே ஜும்ஆவுடைய நாள் சிறப்புடைய நாள் தான். நம்ம இந்த காலத்துல ஜும்ஆவுடைய தொழுகையை அந்த ஜும்ஆவுடைய நாள்ல நம்ம நிறைவேற்றுறோம் அப்படி என்பதற்காக இந்த ஜும்ஆவுடைய நாள் சிறப்புடைய நாள் கிடையாது. அல்லாஹ் தாலா இந்த நாளை படைத்த அன்றிலிருந்தே இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது சிறப்பிற்குரிய நாள் தான். அந்த சிறப்பிற்குரிய நாளாக இந்த ஜும்ஆவுடைய நாள் இருப்பதனால தான் நாம் அந்த நாள்ல இந்த தொழுகையை சிறப்புடைய தொழுகையை நம்ம நிறைவேற்றுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, خير يوم طلعت عليه الشمس, அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் எதுன்னா யோமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆவுடைய நாள். ஏன்னா ஃபீஹி خلق ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னா, அந்த நாளில் தான் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உஹ்ரஜ மின்ஹா, அந்த நாளில் தான் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளிலேயே தவிர மறுமை நாள் ஏற்படாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது, அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினது, சொர்க்கத்திலிருந்து அல்லாஹு தாலா வெளியேற்றியது, இன்னும் நாளை மறுமை நாள் நிகழப்போகுது, இது அனைத்தும் அல்லாஹு தாலா இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த அளவிற்கு ஜும்ஆவுடைய நாள் ஆரம்ப காலத்திலிருந்து அந்த நாளில் இருந்தே அல்லாஹு தாலா சிறப்புடையதாக ஆக்கி இருக்கின்றான். ரெண்டாவது என்னன்னா, இப்ப நமக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு முன்னால் நிறைய சமூகங்கள் சென்றிருக்கிறது. ஆனால் அந்த சமுதாயம் யாருக்கும் அல்லாஹு தாலா இந்த நாளை கொடுக்கல. இந்த நாளை கொடுக்கலன்னா அவர்களுக்கும் ஜும்ஆவுடைய நாள் ஒன்று இருந்தது. ஆனால் அவர்களுக்கு இந்த சிறப்புடைய நாளை அல்லாஹு தாலா சிறப்புடைய நாள் என்று அறிவிக்கவில்லை. அவர்களுக்கு மற்ற நாட்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஜும்ஆவுடைய நாளும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதல்லாஹு அனில் ஜமாஅத்தி மன் கான கப்லனா, இந்த ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹு தாலா நமக்கு முன்னிருந்த அனைத்து சமுதாயங்களை விட்டு தடுத்து விட்டான். நமக்கு முன்னாடி சென்ற சமுதாயங்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹு தாலா இந்த ஜும்ஆவுடைய நாளை தடுத்து விட்டான் என்றால் அந்த சிறப்பான நாளை, அந்த சிறப்பை அல்லாஹு தாலா அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை, அவர்களுக்கு அல்லாஹு தாலா வெளிப்படுத்தவில்லை. எப்படி ஃபகானலில் யஹூதிகளுக்கு என்ன இருந்துச்சுன்னா யௌமுஸ் சபத், அவர்களுக்கு சனிக்கிழமை இருந்தது சிறப்புக்குரிய நாளாக. அவர்களுடைய அந்த சிறப்பான ஒரு வணக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அவர்கள் எந்த நாளை பார்த்து வந்தாங்க, அவர்களுக்கு அல்லாஹு தாலா எந்த நாளை ஆக்கியிருந்தான் அப்படின்னா சனிக்கிழமையை அல்லாஹு தாலா ஆக்கியிருந்தான். வகானலின் நசாரா, நசரானிகளுக்கு அல்லாஹு தாலா யௌமுல் அஹத், ஞாயிற்றுக்கிழமையை அல்லாஹு தாலா ஆக்கி இருந்தான். வஜா அல்லாஹு பினா ஃபஹதர் அல்லாஹு லியௌமில் ஜும்ஆ, அல்லாஹு தாலா நம்மிடத்தில் வந்தான், நமக்கு அல்லாஹு தாலா ஜும்ஆவுடைய நாளை தந்தான். ஜும்ஆவுடைய நாள் அந்த நாளிலிருந்தே சிறப்புடைய நாள் தான். ஆனால் நமக்கு முன்னாடி சென்ற யகூதிகளுக்கோ நஸ்ரானிகளுக்கோ அல்லாஹு தாலா அந்த ஜும்ஆவுடைய நாளை கொடுக்கவில்லை. இதை சிறப்பான நாளாக நான் படைத்திருக்கின்றேன், இந்த நாளை நீங்களும் சிறப்பான வணக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுத்தான் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமான நமக்கு அல்லாஹு தாலா இந்த நாளை தந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்றான். ஃபஜஅலல் ஜும்ஆத, அல்லாஹு தாலா அந்த ஜும்ஆவை ஆக்கினான். அதாவது முதலாவது நாளாக ஜும்ஆவையும், இதான் அந்த தர்த்தீப், அந்த வரிசை இதுதான். ஜும்ஆ, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இதுதான் அல்லாஹ்வுடைய தர்த்தீப். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இதுதான் இந்த 7 நாளுக்கான அல்லாஹ்வுடைய தர்த்தீப். அப்படி அல்லாஹு தாலா ஆக்குகின்றான். இது மட்டும் இல்ல, வகதாலிகஹும் தபிஅனா லயௌமுல் கியாமா, மறுமை நாளில் இதே மாதிரி தான் அவர்கள் நம்மை பின்தொடர்வார்கள். இதே மாதிரி தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் தான் மறுமையில் முதல்ல, அவர்களுக்குத்தான் முதலில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், அவர்களுக்குத்தான் முதலில் தீர்ப்பு வழங்கப்படும். அதற்கு பிறகுதான் மற்ற சமுதாயம். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நம்ம கடைசி சமுதாயமாக இருந்தாலும் உருவானதிலேயே மனித கூட்டங்களிலேயே நாம் தான் கடைசி சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர், அவருடைய சமுதாயம் தான் கடைசி சமுதாயம். ஆனால்
நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்டு தீர்ப்பு வழங்கப்படுவதில் எல்லா சமுதாய மக்களும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் முதலில் கேள்வி கணக்கு கேட்டு தீர்ப்பு வழங்கப்படுவது இந்த சமுதாயத்திற்கு தான். காரணம், நாம் வெறுமனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் பிறந்திருக்கின்றோம் என்பதற்காக அந்த நபியுடைய சிறப்பை உணர வேண்டிய நேரம் இது. சரிங்களா? நாளை மறுமையில் அந்த நம்முடைய சமுதாயத்திற்கு தான் அல்லாஹு தாலா முதலாவதாக கேள்வி கணக்கு கேட்டு நம்முடைய தீர்ப்பை தான் அல்லாஹு தாலா முதலாவதாக ஆக்குவான். பிற சமுதாயங்கள்லாம் அடுத்தடுத்து தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி இந்த நாளில் இருக்கக்கூடிய வேறு சில சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் கூறும்போது அல்லாஹ் சொல்றாங்க, ஃபீஹி சாஅத்துன், இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா அப்துல் முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிமான அடியான் அந்த நேரத்தில் வஹுவ காயிமு யஸல்லி யஸ்அலுல்லாஹ ஷைஆ, அந்த நேரத்தில் தொழுது அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால், சரியா அந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கின்ற அந்த ஜும்ஆவுடைய அந்த நேரமும் அவர் தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த நேரமும் ஒன்று சேர்ந்தால் எதை அவர் கேட்டாலும் அல்லாஹு தாலா அதை அவருக்கு தந்து விடுகின்றான். அப்படி ஒரு நேரத்தையும் அல்லாஹு தாலா இந்த நாளில் ஆக்கி இருக்கின்றான். இந்த நாளில் முழுமையாக இந்த நாள் முழுக்குவதிலும் அல்லாஹு தாலா ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். சரியாக ஒரு முஃமின் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா, அதாவது எப்பயுமே அந்த நாளில் அதிகமாக துவாக்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோமே, ஆனால் அந்த நேரத்தை அடையும் போது நம்முடைய துவாவும் ஒன்றாக சேரும் போது அல்லாஹு தாலா அந்த துவாவில் நாம் எதை கேட்கின்றோமோ அதை தராமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ வ ரமதான் இலா ரமதான், 5 நேர தொழுகை ஒரு ஜும்ஆவுக்கும் அடுத்த ஜும்ஆவுக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட நேரம், அதே மாதிரி ஒரு ரமதானுக்கும் அடுத்த ரமதானுக்கும் இடைப்பட்ட நேரம், இதெல்லாம் பெரும்பாவம் இல்லை என்றால் அதில் இருக்கக்கூடிய சிறுபாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய கூறுறாங்க. இப்ப ஒரு ஜும்ஆவுக்கும் அடுத்த ஜும்ஆவுக்கும் ஒருவர் இந்த ஜும்ஆவை தொழுது விட்டு அடுத்த ஜும்ஆவையும் அவர் சரியாக நிறைவேற்றுகிறாரே, ஆனால் இந்த இதுக்கு இடைப்பட்டுள்ள அந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவம் நாம் செய்யாதவரை, பெரும்பாவம் நம்மிடத்தில் நிகழாதவரை, இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் இந்த ஜும்ஆவுடைய தொழுகை, அதில் நாம் நிறைவேற்றக்கூடிய அந்த வணக்கமே அதற்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் பார்க்கக்கூடிய சிறப்புகள். அடுத்ததாக இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இந்த ஜும்ஆவுடைய நாளில் உங்களுக்கு தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகையின் பால் வாருங்கள், அதுவே உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் அறிவீர்களானால், நீங்கள் பக்குவமுடையவர்களானால், நீங்கள் புத்திசாலிகளானால் உங்களுக்கு அதுவே சிறந்தது. நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை சேர்க்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். அடுத்ததாக ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், உங்களுக்கு நீங்கள் அந்த ஜும்ஆவுடைய அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களானால் அதற்கப்புறம் நீங்கள் போய் சிறந்த முறையில் அல்லாஹ்வுடைய அந்த ஃபதுலை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இது அல்லாஹ் தஆலா தொழுகைக்காக கொடுக்கக்கூடிய அழைப்பு. ஜும்ஆவுடைய தொழுகையை நீங்கள் அந்த கடமையை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, அந்த தேவையை விட்டு அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வாருங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பொதுவான அறிவுரை என்னன்னா, யா அய்யுஹல்லதீன யா இப்ன ஆதம் யா பனி ஆதம குது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் உங்களுடைய பள்ளிகளுக்கு நீங்கள் வரும்போது, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூற வரும்போது உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இது பொதுவான கட்டளை. அதே நேரத்தில் ஜும்ஆவுடைய நாளாக இருந்தால், நீங்கள் ஜும்ஆவுக்கு தயாராகி வரக்கூடிய நபர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான சிறப்பை கூறுகிறார்கள். மன் கஸ்ஸல யௌமல் ஜும்ஆ வக்தஸல, யார் ஜும்ஆவுடைய நாளில் சிறந்த முறையில் நல்ல முறையில் குளித்து, நல்ல முறையில் அந்த ஜும்ஆவுடைய நாளில் குறித்து, சும்ம பக்கர வபுதக்கர, அதுக்கு பிறகு கொஞ்சம் சீக்கிரமாக, அவரால் எந்த அளவிற்கு அந்த நாளில் பள்ளிக்கு சீக்கிரமாக வர முடியுமோ அந்த அளவிற்கு சீக்கிரமாக வருகின்றாள் என்றால், மஷா வலம் எர்கப், பயணம் செய்யாமல் வாகனத்தில் வராமல் நடந்து வருகிறான் என்றால், குளித்துவிட்டு சீக்கிரமாக வீட்டிலிருந்து கிளம்பி வாகனத்தில் வராமல் நடந்து வந்து அந்த பள்ளியை அவர் அடைகிறார் என்றால், வதனா மினல் இமாம், இமாமுக்கு அருகில் உட்கார்ந்து, வஸ்தமா வலம் எலம், இமாம் சொல்வதை அழகான முறையில் செவியேற்று வீணான விஷயங்களில் அவர் ஈடுபடாமல் இருந்தால், வீணான விஷயங்களில் அவர் ஈடுபடாமல் இருந்தார்னா, கான லஹு பிகுல்லி குத்துவத்தின் அமலு ஸலாம்,
அவருடைய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹு தாலா ஒரு வருட நன்மையை வழங்குகின்றான். சிந்திக்க வேண்டிய, மறுமையை ஆதரவு வைக்கக்கூடிய, மறுமை எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய, மறுமையில் எனக்கு வெற்றி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் யோசிக்க வேண்டிய இடம். ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹு தாலா ஒரு வருட அமலை வணங்குகின்றான். என்ன அமல் அப்படின்னா, அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா. அந்த ஒரு வருடமும் அந்த காலை நேரத்தில் நோன்பு வைத்த நன்மையும், அந்த ஒரு வருடமும் அந்த இரவு நேரத்தில் நின்று வணங்கிய நன்மையையும் அல்லாஹு தாலா தருகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பாருங்க, ஒவ்வொரு அடிக்கும் கொஞ்சம் காலையில அழகான முறையில் அந்த ஜும்ஆவுடைய நாள் என்று ஒன்று வருது அப்படின்னா, வாரம் நம்மை கடந்து செல்கிறதுல ஜும்ஆவுடைய நாள் வருது அப்படின்னா, ஒரு முஃமினுடைய எண்ணம் என்ன வரணும் அப்படின்னா, அதை நான் பயன்படுத்தணும், அந்த நாளை நான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வர வேண்டும். இந்த நாள்ல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, எதெல்லாம் நன்மைகள் என்று காட்டப்பட்டிருக்கோ, எதெல்லாம் சிறப்பான அமல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோ, அதையெல்லாம் செய்வதற்கு நான் ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்ற இடத்திற்கு அந்த முஃமின் வரணும். ஒரு அடிக்கு ஒரு காலையிலேயே அழகான முறையில குளிச்சுட்டு நல்ல முறையில சீக்கிரமா தன்னால் இயன்ற அளவுக்கு சீக்கிரமா கிளம்பி அந்த ஒரு நாள்லையாவது பயணம் செய்யாமல் நடந்து வருவதற்கு முயற்சி செஞ்சு பள்ளிக்கு வந்து இமாமுக்கு அருகில உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம அவர் சொல்வதை செவிதாழ்த்தி கேட்டால் இப்படி அவர் அந்த தொழுகையை முடிக்கிறார் என்றால் அவருடைய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹு தாலா ஒரு வருடத்திற்கான நன்மையை தருகின்றான். எத்தனை அடி எடுத்து வச்சு வருவோம், எவ்வளவு தூரத்துல இருந்து வருவோம், அதற்கு ஏற்றாற்போல் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நன்மையை வழங்குகின்றான். இன்னொரு ஹதீஸில் நாம் அறிந்த ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, இந்த ஜும்ஆவுடைய நாளில் யார் ஒரு நல்ல முறையில குளிச்சுட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடையை போட்டுட்டு அர்த்தர் பூசி அழகான முறையில் வீட்டில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி நடந்து பள்ளிக்கு வந்தாருன்னா, முதலாவதாக வரக்கூடிய மனிதருக்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மையும், இரண்டாவதாக வரக்கூடிய மனிதருக்கு மாட்டை குர்பான் கொடுத்த நன்மையும், மூன்றாவதாக வரக்கூடிய மனிதருக்கு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மையும், நான்காவதாக கோழி, ஐந்தாவதாக முட்டை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் தர்த்தீபாக இந்த விஷயத்தை சொல்வதையும் நாம் பார்க்க முடியும். இதுவும் அந்த ஜும்ஆவுடைய நாளை பயன்படுத்துபவர்களுக்கு, அந்த ஜும்ஆ வாசிகளுக்கு, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சிறப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு முஃமின் இந்த சிறப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு பெரிய ஆவல் கொள்ள வேண்டும். மறுமையை நம்பி இருக்கக்கூடிய நாம், மறுமையை நான் கட்டாயமாக அடையப் போகின்றேன் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்ட நாம், மறுமையில் என்னுடைய நன்மை தீமை தராசில் எடை போடப்படும் என்பதை அந்த மீசானை நம்பிக்கை கொண்ட நாம், அதில் என்னுடைய நன்மைகளும் ஒரு புறத்தில் வைக்கப்படும், என்னுடைய பாவங்களும் ஒரு புறத்தில் வைக்கப்படும் என்பதை நம்பிக்கை கொண்ட நாம், அதில் ஒருவேளை என்னுடைய நன்மை கனத்தால் எனக்கு நாளை மறுமையில் என்னுடைய நிலை சிறப்பாக இருக்கும் என்பதை நம்பிக்கை கொண்ட நாம், ஒருவேளை நாளை மறுமையில் என்னுடைய பாவத்தின் எடை கனத்தால் நாளை மறுமையில் என்னுடைய நிலை மோசமாக இருக்கும் என்பதை எல்லாம் நம்பிக்கை கொண்ட நாம், அந்த தராசு தாழ்வதற்கு, இந்த நன்மையுடைய தராசு தாழ்வதற்கு என்னவெல்லாம் என்னால் இந்த உலகத்தில் என்னால் எனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற சக்தியை பயன்படுத்தி, எனக்கு அல்லாஹு தஆலா கல்வி மூலமாகவோ பொருளாதாரம் மூலமாகவோ உடல் வசதி மூலமாகவோ அல்லாஹு தஆலா எனக்கு எந்த வடிவத்தில் சக்தியை தந்திருக்கானோ, இந்த மார்க்கத்தில் அதை நான் பயன்படுத்துவதற்கு எந்த வடிவத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு சக்தியை தந்திருக்கானோ அந்த சக்தியை பயன்படுத்தி எவ்வளவுக்கு அந்த தராசில் நான் எடையை ஏற்ற முடியுமோ, அந்த தராசில எந்த அளவிற்கு என்னால் அந்த எடையை கணக்க வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய மறுமை வரை, அவன் மரணிக்கும் வரை அந்த முயற்சியில் அவன் ஈடுபட்டே இது கொண்டே இருக்க வேண்டும். உண்மையில் மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால், உண்மையில் மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் இந்த முயற்சியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மறுமையில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களுக்கு, அப்படி தன்னுடைய தராசு கணக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதர்களுக்கு இதெல்லாம் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி, ஏதாவது தொதல் சாப்பிட்ற மாதிரி, என்ன இப்படி ஒரு நன்மையா, இவ்வளவு விஷயங்களா, சரி அதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம் என்கின்ற இடத்திற்கு அவன் வருவான். சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் அதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம். முயற்சி எடுக்கணும் தான், அது கஷ்டமா இருக்கலாம், நம்முடைய வேலை பழுக்கள் இருக்கலாம், அந்த நேரத்துல மற்ற வீட்டு வேலைகள் அந்த நேரத்துல தான் நம்மளுக்கு வந்து சேரலாம், எல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னா இல்லை, யாரும் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வராம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்க மாட்டோம், வேலைகள் இருக்கும் தான். பட் ஒரு முயற்சி அதுக்காக கொடுத்துதானே ஆகணும். மறுமையில வெற்றி வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஒரு முயற்சி எடுத்தால் தான் முடியும். வெறுமனே அல்லாஹ் தஆலா நம்ம இங்க படைச்சி சும்மா விட்டுறலையே, நமக்கு பசியை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான், நமக்கு குடும்பத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும், பாப்பா அம்மாவை பார்க்க வேண்டி இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். அதோட சேர்த்து நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் நாம் தயாராகி கொண்டே இருக்கணும்.
அதோட சேர்த்து அதை காரணம் காட்டி இதை உற்றவும் முடியாது. அது எனக்கு அது அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சுன்னா அதை காரணம் காட்டி அதையும் அல்லாஹ் தஆலா பார்க்க சொல்றாங்க தானே அப்படின்னு இதை உற்றவும் முடியாது. அப்படி மேனேஜ் பண்ணணும் ரெண்டையும். ஒரு முஃமின் அதையும் பார்க்கணும், அதுல இருந்து எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நழுவி இந்த விஷயங்களுக்காக ஒரு பெரிய முயற்சி மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒருவன் எடுக்க வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பள்ளிக்கு வந்ததற்கு பிறகு பள்ளியில் பேண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கின்றார்கள். பள்ளிக்கு இந்த மாதிரிலாம் கிளம்பி நான் பள்ளிக்கு வந்துட்டோம் அப்படின்னா பள்ளிக்கு வந்து முடிந்த அளவிற்கு முன்னால் முதல் சஃப்ல முன்னாடி வரக்கூடியவர்கள் முதல் சஃப்ல வந்து அமரணும். அதிலும் குறிப்பாக இமாமுக்கு அருகாமையில் அமர்வதற்கு முயற்சி செய்யணும். ஏன்னா ஹதீஸ்கள்ல அப்படித்தானே வருது. அந்த நன்மை பெறக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது அவர் வந்து இமாமுக்கு அருகில் உட்கார்ந்து இமாம் பேசுவதை செவிதாழ்த்துவார் என்றுதான் அந்த ஹதீஸ்லையும் வருது. இப்ப முன்னாடி வரக்கூடியவர்கள் முதல் சஃப்ல வந்து உட்காருவதற்கு முயற்சி செய்யணும். அடுத்ததா இமாமுக்கு அருகாமையில் எந்த அளவுக்கு இடம் கிடைக்குமோ அந்த இடத்தில் உட்காருவதற்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் உட்கார்ந்திருப்பவர்களை தாண்டி கொண்டு நீங்கள் போக வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சாங்க. இதுல இன்னொன்று என்ன யோசிக்கணும் அப்படின்னா, முன்னாடியே வரக்கூடியவர்கள் நம்மளை தாண்டிக்கிட்டு போய் உட்கார்றதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி நம்ம உட்காரக்கூடாது. முன்னாடி ஒரு சஃபை நீங்க விட்டுட்டு பின்னாடி ரெண்டாவது சஃப்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா லேட்டா வரக்கூடிய மக்கள் உங்களை தாண்டி வந்து இங்கதான் முன்னாடி இடம் இருக்கு, அவங்களுக்கு முன்னாடி உட்காரணுங்கிற ஆசை, அவங்களுடைய ஆசை நியாயமானதுதான். அவங்களுக்கு முதல் சஃப்ல வந்து அந்த இடத்துல உட்காரணும்னு ஆசை, அதுக்காக அவங்க தாண்டி வந்து உட்காரதான் செய்வாங்க. அப்ப முதல்ல வரக்கூடியவர்கள், ஆரம்பமாக வரக்கூடியவர்கள் முன்னாடி வந்து உட்காரணும். முன்னாடி முதல் சஃப்ல வந்து உட்காரணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு மஜ்லிஸ் இருக்கு, 3 மனிதர்கள் வராங்க. அதுல முதல் மனிதர் அவங்க வந்தது வேற ஒரு தேவைக்காக மஜ்லிஸை பார்க்கறாங்க. பார்த்த உடனே ஒரு மனிதர் அங்க இருந்து வேகமா முன்னாடி வந்து ஏதோ பேசப்படுது, குர்ஆன் ஹதீஸை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு உபதேசம் பண்றாங்கன்னு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டார். இன்னொரு மனிதர் வெட்கப்பட்டு என்னடா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, சரியோ உட்காருவோம் அப்படின்னு அந்த கடைசியில அப்படியே அந்த இடத்த உட்கார்ந்துக்கிட்டார். இன்னொரு மனிதர் திரும்பி போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தார், ஒருவர் அந்த அல்லாஹ் முன்னாடி அந்த சபையில முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. அல்லாஹ்வும் அவரை நெருக்கி கொண்டான் தன் பக்கம், அல்லாஹ்வும் அவரை தன் பக்கம் நெருக்கி கொண்டான். இன்னொரு மனிதர் வெட்கப்பட்டு கடைசியிலேயே உட்கார்ந்துக்கிட்டார், அல்லாஹ்வும் அவரை பார்த்து வெட்கப்பட்டு விட்டான், அல்லாஹ்வும் அவரை பார்த்து வெட்கப்பட்டு விட்டான். இன்னொருத்தர் புறக்கணிச்சு போயிட்டார், அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டான் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக வரக்கூடியவர்கள் முதல் சஃப்ல வரும்போதே இடம் இருக்கு அப்படின்னா முதல்ல அங்க வந்து உட்காருவதற்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி தனக்கென்று ஒரு இடத்தை வச்சுக்கிற கூடாது. இவர் வந்து உட்காருவாரு, அந்த இடத்துல வேற யாரும் உட்காராதீங்க, அந்த ஒரு ஆளுக்குன்னு சேர் போட்டு அல்லது இவர் தான் எனக்கு உட்காருவார் என்று ஒரு இடத்தை பள்ளியில் ஆக்கி கொள்ளக்கூடாது. யார் முதல்ல வர்றாங்களோ அவர்களுக்கு இடம். இப்ப வளமையான இந்த இடத்துல தான் உட்காருவேன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து உட்காருவது பிரச்சனை இல்லை. நான் எப்பயுமே சீக்கிரமா வருவேன், நான் எனக்குன்னு இந்த இடம் தான், நான் எப்பயுமே இங்க வந்து கரெக்டா உட்காந்துருவேன், அப்படி உட்கார்றது பிரச்சனை இல்லை. இவருக்குன்னு இந்த இடம், வேற யாரும் இங்க வந்து உட்காரக்கூடாது, அவருக்காக அந்த இடம் ரிசர்வ் பண்ணி இருக்கும். அப்படி வச்சிருப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் ஜுமாவுடைய நாளில் ஈடுபடுவது, பேசுவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா குல்தலி சாஹிபிக அன்சித் வல் இமாம் யக்துபு ஃபகத் லகௌத. நீங்கள் இமாம் பேசிக் கொண்டிருக்கும் போது, இமாம் குத்துபா நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க மனிதரை பார்த்து நீ பேசாத என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னால், இமாம் குத்துபா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பக்கத்துல 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களை பார்த்து நீங்க பேசாம இருங்க என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜுமாவை வீணாக்கி விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருப்பவர்களை பார்த்து பேச வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் ஜுமாவை வீணாக்கி விட்டீர்கள் என்றால் பேசக்கூடிய மனிதர்களுடைய நிலை, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுடைய நிலை, போன் நோன்றது மற்ற எல்லாம் நம்முடைய ஜுமாவை நாசமாக்கும். நம்முடைய ஜுமாவை நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு வந்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க உங்களுடைய ஜுமா நாசமாகும். அங்க வந்து உட்கார்ந்தா இமாம் பேசுவதை கேட்பது மட்டும்தான் அந்த நேரத்தில் நம்முடைய முழு கடமை. அந்த நேரத்துல இமாம் அவர்கள் என்ன பேசுறார்களோ அதை உட்கார்ந்து சிறிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய கடமை. அந்த நேரத்தில் வேற எந்த ஒன்றிலும் ஈடுபடக்கூடாது, அந்த நேரத்துல வேற எந்த ஒன்றிலும் ஈடுபடக்கூடாது. அது நம்முடைய ஜுமாவை நாசமாக்கி விடும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஜுமாவுடைய உரையை அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாக ஆக்கிக் கொள்வார்கள். அதற்கு பிறகு தொழக்கூடிய அந்த 2 ரகாத் தொழுகையை மற்ற நாட்களில் தொடக்கூடிய அந்த 2 ரகாத் தொழுகையை விட கொஞ்சம் நீட்டி அதிகமாக ஆக்கிக் கொள்வார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த ஜுமாவுடைய நாளை பற்றியும் இந்த ஜுமாவுடைய தொழுகையை பற்றியும்
குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த நாளை இனி வரும் காலங்களிலாவது சரியான முறையில் முழுமையாக இந்த நாளை பயன்படுத்தக்கூடிய இந்த நாள் என்பதை உணர்ந்து பயன்படுத்தி அதனுடைய முழு நன்மையை பிறக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ما بعد. பாரத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவுடைய நாளை பற்றியும் அந்த நாளுடைய சிறப்புகள் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் என்பது பற்றியும் அந்த ஜுமாவுடைய தொழுகை பற்றியும் அதன் மூலமாக ஒரு முஃமின் பெறக்கூடிய நன்மைகள் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்தோம். கடைசியா அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு முஃமின் நினைச்சு பார்க்கக்கூடிய வசனம். எல்லா நேரத்திலும் அவன் நினைச்சு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அந்த நியாமத்துகளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு எல்லா இடத்திலும் ஒரு முஃமின் நினைச்சு பார்ப்பான். அவனுக்கு ஒரு சரியாக நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினுக்கு அவனுக்கு விளங்கும் ஒவ்வொரு இடமும் அவனுக்கு நியாமத் அப்படின்னு. மற்ற மக்களுக்கு அது விளங்காது. மற்ற மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இஸ்லாத்தில் இருந்தே சரியாக புரிந்து கொள்ளாத மக்களுக்கு இதெல்லாம் நியாமத் என்று விளங்காத இடங்களில் ஒரு முஃமின் கண்ணீர் வடிச்சு அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருப்பான். எதுக்குற அந்த இடத்துல இப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தோணும். ஆனா அவனுக்குத்தான் புரியும் இது எவ்வளவு பெரிய நியாமத் அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்றான் என்று. அதனாலதான் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எண்ணி பார்த்தாலும் 70 வருடங்கள் நீங்கள் உட்கார்ந்து என்னாலும் எண்ணி முடிக்க முடியாது என்றால் உண்மையிலேயே எண்ணி முடிக்க முடியாது என்றுதான் அர்த்தம். அல்லாஹு தஆலா சொல்வது சும்மா அல்லாஹு தஆலா ஒரு கவிதைக்காக அல்லாஹு தஆலா சொல்லிட்டு போகல, அவ்வளவு தந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. உண்மையில் நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பிச்சா ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா எனக்கு இதை தந்தான், இதை தந்தான், இதை தந்தான்னு நீங்க எண்ண ஆரம்பிச்சா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எண்ணினாலும் எண்ண முடியாது என்றுதான் உண்மையில் அர்த்தம். அந்த வசனம் அதை தான் சொல்கிறது. இந்த மாதிரி அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கள்ல ஒரு மிகப்பெரிய நியாமத்து ஜும்ஆவுடைய நாள். அதாவது இதே மாதிரி ஒரு நாள்ல ஒரு 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 பயான் நிகழ்ச்சி, ஒரு தர்பியா நிகழ்வு இதை பத்தி பேசப்படுது, இந்த ஜும்ஆவுடைய அந்த சிறப்புகளை பற்றி இங்க சொல்லப்படுது, வாங்கன்னு மக்களை கூப்பிட்டா யாரெல்லாம் வருவாங்க? நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோமே, நம்ம இவ்வளவு பேர் அந்த நாளில் இதே மாதிரி வந்து உட்கார்ந்து வேற எந்த வேலையிலும் ஈடுபடாம ஒரு டீ தருவாங்களா, பப்ஸ் தருவாங்களான்னு எதிர்பார்க்காம அந்த அவங்க பேசக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனிச்சுட்டு உட்கார்ந்துருப்போமா என்று கேட்டால் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய நியாமத் நம்மளை இதை ஒரு கடமையாக்கி அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கானா இல்லையா? அதை நம்முடைய உள்ளம் ஏத்துக்குதா இல்லையா? மற்ற ஒரு நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில காலையில ஒரு 10 மணிக்கு இந்த மாதிரி ஜும்ஆவுடைய விஷயங்களை பற்றி ஒரு 3/4 மணி நேரம் பேசப்படுது வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம இங்க இருக்க யார் எத்தனை பேர் நம்ம வருவதற்கு தயாராக இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அல்லாஹு தஆலா நம்மை இந்த ஒரு நாள்ல வாரம் ஒரு 30 நிமிஷம் குர்ஆன் ஹதீஸ் பற்றி பேசப்படக்கூடிய விஷயத்தை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதை நான் செஞ்சுதான் ஆகணும். அது கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியுதா இல்லையா? அதான் அல்லாஹ்வுடைய நியாமத். ஒரு கஷ்டத்தோட இது போகணுமா, வேற வேலை இருக்க என்று சிந்தனை இல்லாம இது ஜும்ஆ நான் போய் தான் ஆகணும், இது ஜும்ஆ நான் போய் தான் ஆகணும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா உள்ளத்துல ஆக்கியிருக்கானா இல்லையா? அதுதான் அல்லாஹ்வுடைய நியாமத். இது ஜும்ஆ அதனுடைய சிறப்பு, அதனுடைய தொழுகை அதெல்லாம் பெரிய நியமத். அதெல்லாம் நம்ம பார்த்த எவ்வளவு நேரம். பட் அந்த உள்ளத்தை இந்த இடத்துக்கு ஆக்கியிருக்கான்ல, ஜும்ஆவுடைய நாளுக்கு நான் போய் தான் ஆகணும். அங்க போய் தேவையில்லாத விஷயங்கள் நான் செய்யக்கூடாது. நம்ம உட்காந்து பேசுறது இல்லை, இங்க நம்ம உட்காந்து போன் நோண்டது இல்லை. மற்ற இடத்துல பயானுக்கு போனா இதெல்லாம் செய்வோம், பேசுவோம், போன் நோண்டுவோம். பேசக்கூடியவங்க கொஞ்சம் சரியில்லாம பேசுற மாதிரி தெரிஞ்சா இன்று போயிடலாமா என்ற எண்ணமும் வரும். ஜும்ஆவில் அந்த எண்ணங்கள் வராது. அல்லாஹ்வுடைய நியாமத் இது. அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நேர வழியை காட்டி இருக்கலாம். அந்த நியமத்தால அந்த இடத்துல நம்ம செவிதாழ்த்தமா இல்லையா? அல்லாஹ் தஆலா நம்மை செவிதாழ்த்த வச்சிருக்கானா இல்லையா? அந்த நேரத்தில் நாம் கேட்பது மூலமாக ஒருவேளை நமக்கு மார்க்கத்தில் ஈடுபாடு வரலாம். அவர் பேசுகின்ற விஷயம் நம்முடைய உள்ளத்தை தொடலாம். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நேர்வழியை வைத்திருக்கலாம். இது அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்ற நியாமத்துகளில் மிகப்பெரிய நியாமத். எல்லாம் ஒரு முஃமின் சிந்தித்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவனுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் தஆலா இதை இன்னும் அதிகப்படுத்துவான். அவனுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகப்படுத்துவதாக சொல்கின்றான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளை சரியான முறையில் விளங்கிக் கொண்டு வாரம் நம்மை விட்டு சென்று கழிந்து போவதுதானே என்று இல்லாமல், இந்த நாட்களில் ஒரு புது சட்டை போடுறது, மத்தியானம் போய் சாப்பிடுறது, அதை மட்டும் ஒரு வழக்கமாக இல்லாமல் இந்த வணக்கத்தை முழுமையாக அள்ளிக்கொள்ளக்கூடிய நாள்.
வணக்க வழிபாடுகளின் மூலமாக நன்மையை அள்ளி கொள்ளக்கூடிய நாள் என்பதை உணர்ந்து அந்த நாளுக்கென ஒரு தனியாக பிரத்யேகமாக ஒரு முயற்சி எடுத்து இந்த நாளில் நாம் வணக்கங்களை சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் காட்டி தந்திருக்கின்றார்களோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்களோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தவிர்த்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றும் போது ஒரு முழுமையான ஒரு பேக்கேஜாக இந்த வெள்ளிக்கிழமையோட அந்த நன்மையை நாம் அள்ளிக்கொள்ளலாம் என்பதை ஒரு முஃமின் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்தி அதற்கான நன்மைகளையும் பெற்று நாளை மறுமையில் அதற்கான முழு நன்மையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.